வணக்கம். பிக் பாஸில் ஜாக்லின் வந்து ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன அப்படி பண்ணுது அப்படின்னு வந்ததே கடைசி. அதுக்கு முன்னாடியே ஒரு கேம் முடிஞ்சு போச்சு. பிக் பாஸ் இல்லைன்னா வெளியே போய் படுத்துக்கங்க ஏன்ட்டார். 2 பேருமே பிரிச்சுக்கங்க. வீடை கோடு போட்டு பிரிச்சுட்டாங்க. தனித்தனி வீடு கிடையாது, ஒரே வீடு தான். கோடை போட்டு பிரிச்சுட்டாங்க. நீங்கள் இந்த சைடு வேணுமா அந்த சைடு வேணுமா? லேடிஸ் கேட்ட சைடு அவங்களும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஜென்ஸும் அதே கேட்குறாங்க, சிங்கிள் பெட்டு கேட்குறாங்க. இல்லை லேடிஸ் சைடு எங்களுக்கு அதுதான் சௌரியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சரி, சமைக்கிற பகுதி ஆண்கள் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு அக்ரிமெண்ட்டு வேணும் அப்படின்னு ரவீந்திரன் கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம், எந்த வாரம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், அந்த வாரத்தில் எலிமினேஷன் கண்டிப்பாக உண்டு. அந்த எலிமினேஷனில் ஜென்ஸை யாரையுமே நீங்கள் எலிமினேஷனில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடைசியாக வந்து ஜாக்லினுக்கு பிடிக்கல. எப்படி ஏன் விளையாட்டை நீங்கள் திருட முடியும்? ஏன் விளையாட்டு என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என்னை எப்படி நீங்கள் வந்து கேட்காம நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதை விஜய் சேதுபதிட்டே கேட்குறாங்க. விஜய் சேதுபதி எத்தனை பேருப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் தர்சிகாவா அவங்களும் 2 பேர் இருந்து மட்டும்தான் இது சொல்கிறாங்க. மீதி நீங்கள்லாம் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், சொல்லி விளக்குங்க அப்படின்ட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. தனியாக புலம்புறாங்க. இல்லை ஏன் விளையாட்டை நீங்கள் திருடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், என் பெட்டை நான் கொடுத்துறேன், என் பெட்டில் நான் படுக்கலை, நான் தரையில் கூட படுத்துக்கிறேன், இல்லை வெளியே போய் கூட நான் படுத்துக்கிறேன், என் பெட்டில் நான் படுக்கலை, எனக்கு வந்து ஒரு 4 வாரம் என்னை எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்னப்பா அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பிக் பாஸ் போட்ட ரூல்ஸுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீ கடைசியாக தானே வந்த, அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அது வரைக்கும் வெளியே உட்காந்துருக்க முடியுமா? சாப்பிட வேணாமா? நைட்டு 4 மணி வரைக்கும் இந்த ஷோ ஓடி எல்லாமே இது பண்ணியிருக்கிறாங்க, ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா? போட்டாச்சு, இது கேம் தான், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல கேமை, இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னா ஜாக்லின் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன் விளையாட்டை நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போய் படுத்துக்கிட்டு பிக் பாஸ் என்னை கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னா 4 வாரம் வந்து இவங்களை எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜென்ஸிட்ட இருந்து கேட்டால் அது எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஏன் பெட்டை நான் கொடுக்குறேன்னா உங்கள் பெட்டை கொடுத்தா அங்கே போய் ஜென்ஸ் படுக்க முடியுமா? இந்த கோட்டை தாண்டி இங்கிட்டு வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி இங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சொன்ன பிறகு எப்படி வந்து அதை ஒத்துக்க முடியும்? சரி, போகிற போக்கில் வந்து விஜய் சேதுபதி என்ன செஞ்சிட்டாரு, 24 மணி நேரத்தில் ஒரு ஆள் எலிமினேட் பண்ணோம், யார் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். நேற்று சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சாயத்து எலிமினேஷன்லாம் இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேரை சொல்கிறாங்க. ஆனால் இந்த குண்டை வந்து ரவீந்திரன் போட்டு விட்டார், அழகாக தூக்கி போட்டு விட்டார். ஒரு கேமை கிரியேட் பண்ணி விட்டார். சரி, மனுஷன் பண்ணி விட்டாரியா, ஆரம்பிச்சிருச்சு நாள்லேருந்து. ஜாக்லின்னு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அது வாட்டுக்கு புலம்பிக்கிட்டு அலையுது, வெளியே படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்கு. சரி, யாரையாவது ஒரு ஆளை வெளியே எடுத்துரும்ல. முத்துக்குமார்லாம் வந்து சொல்கிறாப்புல, நீ வந்து இப்போ ஒரு 24 மணி நேரத்தில் வெளியே போகணும் சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நீ வெளியே போய்டுவோம்மா, 4 வாரங்கிறது அப்புறமா பேசிக்கலாமான்னா நான் போகிறேன், 24 மணி நேரத்தில் வெளியே போக சொன்னால் போகிறேன் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் யார் ஒருத்தங்களை வெளியே தள்ளணும்ல, அதுவும் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே சின்ன குட்டி சஞ்சனா அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி கத்தியெல்லாம் எடுக்கும்போது கத்தியை தவறி கையில் பட்டு ரத்தம் வந்துடுது. இதெல்லாம் பார்க்கும்போது சிறு பிள்ளைத்தனம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, உஷாராக இருக்கணும் இந்த பிள்ளைட்ட அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் வயிற்று வலின்னு சொல்லிவிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஃபோக்கஸ்லேயே வரல, படுத்து அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தது. சரி, முதல் நாள் இதை வந்து எப்படியா இருந்தாலும் வைல்டு கார்டில் திரும்ப கொண்டு வரதுக்கு முன்னாடி நீ வெளியே போய் இவங்க விளையாடுற கேம்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எலிமினேஷனில் வந்து சஞ்சனா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாக்லின் விளையாடுற கேம் இருக்குல்ல, பயங்கரமான கேமுங்க. அது சும்மா சொல்லக்கூடாது, ஐயோ பயங்கரமாக கேம் விளையாடுது. அது வந்து ஸ்ட்ராட்டஜியோடு தான் வந்திருக்குது. யார் என்ன பேசினாலும் அதுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த சைடு ஒருத்தர் இருக்கார்ல, ஜென்ஸு சைடு தீபக், அவரும் வர்றாரு. அவரும் வந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து கேமரா முன்னாடி இருக்கணும் அப்படின்னு கேமரா கான்சியஸ்லேயே அவர் விளையாடுறாரு. அவர் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாமே லேடிஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருமா, நீங்களாம் சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, வயிறு நிறையா சாப்பிடுங்க, எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது நமக்கு. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற தட்டை நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும்னா எப்படி க்ளீன் பண்ணணும்? உங்கள் தட்டில் வச்சுருக்க மிச்சத்தெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு தட்டை வைங்க. நாங்கள் கழுவுற டயத்தில் கழுவோம். 1 நாள் சொல்லுவோம், 2 நாள் சொல்லுவோம், 3ஆவது நாள் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. உடனே சுனிதா வந்து சிரிச்சிருது. சுனிதா சிரித்தோன்னா தீபக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருமா,
சிரிக்கிறதெல்லாம் அப்புறம். உன் வேலையை நீ இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சேன்னா எங்கள் வேலையை நாங்கள் வேறு மாதிரி காட்டுற மாதிரி ஆகிடும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சுனிதா வந்து தீபக் அப்படி முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏய் இல்லை ப்ரோ, நான் வந்து வீட்லேயே அப்படி தான் சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டேன், அப்படியே போட்டுருவேன் அப்படின்னா. அது வீடு, நீ அங்கே வச்சுக்க எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பார்க்கலாம், இந்த சீன்லாம் இன்றைக்கி வருது. அதுவும் ஜாக்லின் இந்த ட்ராமா போடுறது, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் வருது. சரி, ஆனாலும் பிக் பாஸ் சூடு பிடிக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சனா வெளியே போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் வியூஸ் அதிகப்படுத்துங்கப்பா. நன்றி, வணக்கம்.